இந்த புதிய மாதத்தை தந்த இயேசுவே, உமக்கு கோடி கோடி நன்றி. 11 மாதம் காத்த என் தகப்பனே, உமக்கு கோடி கோடி நன்றி. இந்த வருட கடைசி மாதத்திலும் என்னை மகிமையாய் சமாதானமாய் நடத்திடும் உம்மை நம்பியிருக்கிறேன். இந்த புதிய மாதத்தை தந்த இயேசுவே, உம்மை நம்பியிருக்கிறேன். கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இந்த புதிய மாதத்திலே அன்போடு கூட வாழ்த்துகிறேன். உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக. இந்த ஆண்டிலும் கடந்த 11 மாதங்களாக ஆண்டவர் நம்மை கண்ணின் மணியை போல பாதுகாத்து நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து கிருபையாய் நடத்தி வந்திருக்கிறாரே. அந்த கிருபைக்காக, தயவுக்காக நாம் அதிகமாய் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். குறிப்பாக இந்த வருடத்தின் கடைசி மாதத்திலே இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடுகின்ற அந்த மகிழ்ச்சியிலே கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை பலமாய் நிரப்பி இருக்கிறார். நாம் அதிகமாய் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். கடந்த மாதங்களுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி பலிகளை, ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுப்போம். இந்த புதிய மாதத்திலும் விசேஷமாக நீர் இந்த உலகத்திற்குள்ளே இயேசு பாலனாய் வெளிப்பட்ட இந்த மாதத்திலும் எங்களை மகிழ்ச்சியோடு கூட வழிநடத்தும் ஆண்டவரே என்று சொல்லி நம்மை முற்றிலுமாய் கர்த்தருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து கர்த்தருடைய ஆவியானவரை நாம் நோக்கி பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் நமக்கு போதுமானவராக இருக்கிறார். இந்த மாதத்திலும் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கின்ற வார்த்தை சங்கீதம் 34:9 இப்படி சொல்லுகிறது: கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை என்று சங்கீதக்காரனாகிய தாவீதை கொண்டு ஆண்டவர் சொல்லி வைத்திருக்கிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். ஆண்டவரை நான் இக்காலத்திலும் ஸ்தோத்திரிக்கும்படியாய் அவருடைய துதி எப்போதும் நம் வாயில் இருக்கும்படியாய் நாம் ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய நாமத்திற்கு பயந்து பரிசுத்தத்தோடு கூட வாழுகின்ற பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு குறைவையும் நீ காண மாட்டாய் என்று சொல்லுகிற ஒரு வசனத்தை நாம் மிக ஆழமாக அறிந்து கொள்ள முடியும். நாம் காண்கின்ற உலகம் நோவா காலத்து உலகத்தை போல நாம் பார்க்க முடிகிறது. நோவா காலத்திலே ஜனங்கள் சீர்கெட்டு போயிருந்தார்கள், அருவருப்பான காரியங்களை நடப்பித்தார்கள், அவர்கள் ஆண்டவருக்கு பயம் இல்லாதபடி வாழ்ந்தார்கள். வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது அவருடைய நினைவின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததாய் காணப்பட்டது என்று அனுபவத்தை அந்த நாட்களிலே நாம் புரிந்து கொள்ள முடியும். நோவா காலத்தில் நடந்தது போல மனுஷகுமாரன் வரும் நாளிலும் நடக்கும் என்ற வசனத்தின்படியே இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகைக்கு முன்பதாக ஜனங்கள் சீர்கெட்டு போயிருப்பதையும், தற்பிரியராயும், பணப்பிரியராயும், இருமாப்புள்ளவர்களாயும், அகந்தை உடையவர்களாயும், பெற்றோருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் என்று சொல்லி அநேக சம்பவங்களை நாம் பார்க்க முடியும். ஒருவேளை உலகம் பொல்லாங்கானுக்குள் கிடக்கிறது, உலகம் மிகவும் கொடிய பாவத்திலே விழுந்து கிடக்கிறது. இதிலே ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகின்ற வார்த்தை என்னவென்றால், நீங்களும் நானும் கர்த்தருக்கேற்ற பரிசுத்தத்தோடு கூட
அவருக்கு பயந்து வாழுகின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் ஒரு குறைவையும் தராமல் நிறைவை உண்டு பண்ண போதுமானவராக இருக்கிறார். ஆண்டவரை நித்தமும் தேடுகிற அனுபவத்திலே கர்த்தருக்கேற்ற பரிசுத்தத்தோடு கூட நாம் காணப்படுகின்ற பொழுது ஆண்டவருடைய வாழ்க்கையிலே குறைவை எடுத்து போட்டு நிறைவை உண்டு பண்ண போதுமானவராக இருக்கிறார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. முதலாவது நாம் வேத வாக்கியத்தை வாசிக்கின்ற பொழுது ஆண்டவருக்கு பயந்தவர்கள் அவரோடே நெருங்கி ஜீவிக்கிறார்கள் என்பதை நாம் வேதத்தின் அடிப்படையிலே மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். உலகம் பொல்லாங்கானுக்குள் தான் கிடக்கிறது. ஆனால் கர்த்தருக்கு பயந்தவர்கள் அவரோடே நெருங்கி ஜீவிக்கிறவர்களாக காணப்படுவார்கள். உலகம் பாவத்தினால் நிறைந்திருந்தாலும் கர்த்தருக்கு பயந்தவர்கள் பரிசுத்தத்தோடு கூட காணப்பட்டு ஆண்டவரோடு கூட இணக்கமாய் நெருங்கி ஜீவிக்கிறவர்களாக இருக்கிறார்கள் என்பதை குறித்து வசனம் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது ஏனோக் குழந்தைகளை பெற்று 300 வருஷம் தேவனோடு கூட சஞ்சரித்துக் கொண்டிருந்தான் என்று நாம் வாசிக்க முடியும். ஏனோக்குடைய வாழ்க்கை அனுபவம் பார்க்கின்ற பொழுது அவன் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தான். பொல்லாங்கு நிறைந்த ஜனங்களுக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருந்தான். என்றாலும் அவன் 300 வருஷங்கள் தேவனோடு கூட நெருங்கி ஜீவிக்கிறவனாக தேவனோடு கூட சஞ்சரிக்கிறவனாக காணப்பட்டான் என்பதை குறித்து வேத வாக்கியங்கள் நமக்கு மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. அது மாத்திரமல்ல, நாம் இன்னும் ஆதியாகமம் 6:9 வாசிக்கின்ற பொழுது நோவா தேவனோடே சஞ்சரித்துக் கொண்டிருந்தான் என்று நாம் கர்த்தருடைய வேதத்திலே வாசிக்கிறோம். நோவா காலத்து ஜனங்களை நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம். அவர்கள் கர்த்தருக்கு பயப்படுகின்ற பயம் இல்லாதபடிக்கு அவர்கள் மிகவும் தீவிரமாய் தங்களை கெடுத்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் என்பதை நாம் பரிசுத்த வேதாகமத்திலே மிக ஆழமாக அறிந்து கொள்ள முடியும். ஒருவேளை சீர்கெட்டு போன ஜனங்கள் மத்தியிலே நோவாவும் அவனுடைய குடும்பத்தாரும் கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்தபடியினாலே ஆண்டவர் அவர்களை காப்பாற்றினார். ஒருவேளை இந்த உலகம் ஜலத்தினால் அழிக்கப்பட்ட பொழுது நோவாவும் அவனுடைய குடும்பத்தாரும் பாதுகாக்கப்பட்டார்கள் என்பதை குறித்து பரிசுத்த வேத வாக்கியத்திலே நாம் மிக ஆழமாக அறிந்து கொள்ள முடியும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, விசுவாச வாழ்க்கையிலே நம்மை சுற்றிலும் பாவம் நிறைந்த செயல்பாடுகளை நாம் பார்க்க முடியும். அக்கிரம செய்கைகளை நாம் பார்க்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே நாம் கர்த்தருக்கு பயந்து பரிசுத்தத்தோடு கூட வாழுகின்ற பொழுது, நான் கர்த்தருக்கு பயந்து அவரை ஆழமாய் நெருங்கி சேருகின்ற பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு குறைவை கூட அனுமதிக்க மாட்டார் என்பதை குறித்து வசனம் மிக ஆழமாக கற்றுக் கொடுக்கிறது. ஒருவேளை இந்த உலக வாழ்க்கை ஒரு சதம் அல்ல. இந்த உலகம் அழிந்து போகிற ஒரு உலகம். ஆனால் இந்த உலக வாழ்க்கைக்கு பின்பதாக அழியாத ஒரு வாழ்வு இருக்கிறது. நித்தியமான ஒரு வாழ்வு இருக்கிறது. அது தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறது என்பதை அறிந்திருக்கிற நாம் இந்த உலகத்தினாலே குறைபடாதபடிக்கு நம்மை பரிசுத்தத்தோடு கூட காத்துக் கொள்ளுகின்ற பொழுது ஆண்டவர் 2ஆம் வருகையிலே நம்மை அவரோடு கூட சேர்த்துக் கொள்ள போதுமானவராக இருக்கிறார். எனவே பாவமும் அக்கிரமமும் பெருகிக் கொண்டிருக்கின்ற இந்த உலகத்திலே நீங்கள் கர்த்தருக்கு பயந்து அவரோடு கூட நெருங்கி ஜீவிக்கின்ற பொழுது ஆண்டவர் உங்களை எல்லா நன்மையினாலும் ஆசீர்வாதங்களினாலும் நிரப்ப போதுமானவராக இருக்கிறார்.
அப்போஸ்தலனாகிய யாக்கோபு சொல்லுகின்ற பொழுது 4:8 நாம் வாசிக்கிறோம், தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. யோபு 1:1 நாம் வாசிக்கின்ற பொழுது, யோபு என்ற தேவ மனிதன் கர்த்தருக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகினான் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. விசுவாச வாழ்க்கையிலே நாம் ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு பயந்து பரிசுத்தத்தை காத்துக் கொள்ளுவோம். ஆண்டவர் உங்களை இரட்டிப்பான ஆசீர்வாதங்களினாலே நிரப்ப போதுமானவராக இருக்கிறார். இரண்டாவதாக, அவருக்கு பயந்தவர்கள் பரிசுத்தமாய் வாழுவார்கள். அவருக்கு பயந்தவர்கள் பரிசுத்தமாய் வாழுவார்கள். 2 கொரிந்தியர் 7:1 நாம் வாசிக்கின்ற பொழுது, பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோட பூரணப்படுத்த கடவோம் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. நாம் ஏற்கனவே தியானித்தபடி உலகம் பொல்லாங்கானுக்குள் கிடக்கிறது. உலகம் பாவத்திலே திளைத்துக் கொண்டிருக்கிறது. உலகம் தேவனற்று வாழுகின்ற ஒரு செயல்பாட்டிலே நிறைந்திருப்பதை நாம் காண முடியும். ஆனால் இப்படிப்பட்ட அந்த உலகத்திற்குள்ளே நீங்களும் நானும் ஆண்டவருக்கு பயந்து பரிசுத்தமாய் வாழும்படியாய் ஆண்டவர் நம்மை இந்த பூலோகத்திலே வைத்திருக்கிறார். எனவேதான் அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுலை கொண்டு சொல்லுகின்ற பொழுது, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க என்று எழுதி வைத்திருக்கிறார். நம்மை சுத்திகரித்துக் கொண்டு, ஒருவேளை பரிசுத்தமாகுதல் என்பது நித்தமும் நம்மை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாக நிறுத்தி நோக்கி பார்த்து பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைகின்ற ஒரு அனுபவம், நம்மை நித்தமும் கர்த்தருக்கு முன்பதாக சுத்திகரித்துக் கொள்ளுகின்ற ஒரு அனுபவம், மாம்சத்திலும் ஆவியிலும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எங்கள் ஆவியிலே களங்கம் இல்லாதவர்களாக காணப்பட வேண்டும் என்பதை குறித்து தேவ வசனத்திலே நாம் நன்றாய் வாசித்து அறிய முடியும். எனவே ஒவ்வொரு நாளும் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைகிறவர்களாக, மகிமையின் மேல் மகிமையை பெற்றுக் கொண்டவர்களாக, நான் தேவ பயத்தோட நாம் பரிசுத்தமாக்குதலை பூரணப்படுத்த கடவோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தெய்வ ஜனங்களே, விசுவாச வாழ்க்கையிலே பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை தரிசிக்க முடியாது என்று எழுதப்பட்டு இருக்கிறது. தேவனை தரிசிக்கின்ற அந்த பரிசுத்தம், தேவனோடு கூட இணைந்து காணப்படுகின்ற அந்த பரிசுத்தம் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவாய் காணப்படுகின்ற பொழுது ஆண்டவர் ஆவிக்குரிய உன்னதமான ஆசீர்வாதங்களினாலே நம்மை பலமாய் நிரப்ப போதுமானவராக இருக்கிறார். எனவேதான் வேதம் சொல்லுகிறது, ஆண்டவருக்கு பயந்தவர்கள் பரிசுத்தமாய் வாழுவார்கள். அசுத்தம் நிறைந்த இந்த உலகத்திலே பரிசுத்தத்தை காத்துக் கொள்ளும்படியாய், பரிசுத்தத்தோடு கூட வாழும்படியாய் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். 1 கொரிந்தியர் 1:2 நாம் வாசிக்கின்ற பொழுது, ஆண்டவர் நம்மை பரிசுத்தவான்கள் ஆகும்படிக்கு அழைத்திருக்கிறார் என்று அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் சொல்லுகிறார். 1 பேதுரு 1:15 நாம் வாசிக்கின்ற பொழுது, உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே நீங்கள் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தமாயிருங்கள் என்று சொல்லுகிறார். அனுதின ஜீவியத்திலே நான் எல்லாவற்றிலும் கர்த்தருக்கேற்ற பரிசுத்தத்தோடு கூட வாழும்படியாய் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார் என்பதை ஒருபோதும் நாம் மறந்துவிட வேண்டாம். நாம் கர்த்தருக்கேற்ற பரிசுத்தத்தோடு கூட வாழுகின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே ஆவிக்குரிய அனுபவத்திலே நான் ஒரு ஏனோக்கை போல, ஒரு நோவாவை போல அவரோடு கூட நெருங்கி ஜீவிக்கிற ஒரு பெரிய அனுபவத்தை பெற்றுக்கொண்ட மனிதர்களாக, தேவ சாயலை உடையவர்களாக நாம் மாறிவிடுகிறோம் என்பதை குறித்து வசனம் இன்னும் அதிகமாய் கற்றுக் கொடுக்கிறது. 3வது, அவருக்கு பயந்தவர்கள் அவர் சொல்லுக்கு கீழ்ப்படிவார்கள் என்று எழுதப்பட்டு இருக்கிறது.
என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, விசுவாச வாழ்க்கையிலே கர்த்தருக்கு பயப்படுகின்ற பயம் இருக்கின்ற பொழுது நான் ஆண்டவருடைய கட்டளைக்கு, ஆண்டவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படுகிறவர்களாக நாம் மாறிவிடுகிறோம் என்பதை குறித்து தேவ வசனங்கள் நமக்கு மிக ஆழமாக கற்றுக் கொடுப்பதை நாம் நன்றாய் அறிந்து கொள்ள முடியும். ஆதியாகமத்தின் புஸ்தகத்தை நாம் திருப்பிக் கொள்ளுகின்ற பொழுது அங்கே 26ஆம் அதிகாரத்திலே எழுதப்பட்டு இருக்கிற வார்த்தையை நாம் வாசிக்கின்ற பொழுது கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. 4-5 வசனங்களை நாம் வாசிக்கிறோம். ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடியினால் நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன். உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றார் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். ஆபிரகாம் கர்த்தருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினாலே, ஆபிரகாம் கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்தபடியினாலே, ஆபிரகாமை கொண்டு ஆண்டவர் அவனுடைய சந்ததியை இந்த பூமியிலே ஆசீர்வதித்தார் என்பதை குறித்து நாம் பரிசுத்த வார்த்தையிலே மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். அது மாத்திரமல்ல, வேதத்தை நாம் நன்றாய் வாசிக்கின்ற பொழுது கர்த்தருடைய வார்த்தை மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. அவன் சந்ததிக்குள் இந்த பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். ஒருவேளை ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் என்னவென்றால், சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் ஆபிரகாமின் சந்ததிக்குள் என்று சொல்லி நாம் பரிசுத்த வேதாகமத்திலே மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, விசுவாச வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் நாம் கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய சொல்லுக்கு, கர்த்தருடைய வார்த்தைக்கு, கர்த்தருடைய நியமங்களுக்கு, கர்த்தருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கின்ற பொழுது கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவா என்று கர்த்தருடைய வசனம் மிக ஆழமாக கற்றுக் கொடுக்கிறது. எனவே விசுவாச வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் நாம் கர்த்தருக்கேற்ற பரிசுத்தத்தோடு கூட வாழுவோம். ஒவ்வொரு நாளும் நாம் அவருக்கு பயந்து நடப்போம். அவருக்கு பயந்து நாம் வாழுகின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு குறைவு இல்லாமல் ஆண்டவர் நிறைவை உண்டு பண்ண, ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க, ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார். விசுவாச வாழ்க்கையிலே நாம் எப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை கொண்டவர்களாக காணப்படுகிறோம். இந்த மாதத்திலும் கர்த்தர் நம்மை நன்றாய் ஆசீர்வதிக்கும்படியாய், கர்த்தர் நம்மிடத்திலே காணப்படுகிற குறைவுகளை எடுத்து போட்டு நிறைவை உண்டு பண்ணும்படியாய் நாம் ஒவ்வொரு நாளும் அவருக்கு பயந்து அவரோட நெருங்கி ஜீவிக்கிறவர்களாக காணப்படுவோம். பரிசுத்த வாழ்க்கையிலே ஆவிக்குரிய உன்னதமான அனுபவங்களை பெற்றுக் கொள்ளுகிறவர்களாக நாம் காணப்படுவோம். ஒருவேளை அதிலே பவுல் சொல்லுகிறார், நான் ஒருவேளை எல்லாரை காட்டிலும் அதிகமாய் அந்நிய பாஷைகளை பேசினேன், நான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டு தூதர்கள் பேசுகின்ற பாஷைகளை கேட்டேன் என்று சொல்லுகிறார். ஒருவேளை அவருக்கு பயந்து அவரோட நெருங்கி ஜீவிக்கின்ற பொழுது ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு பெரிய அனுபவத்தை கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, அவருக்கு பயந்து நாம் நம்மை நித்தமும் பரிசுத்தத்தோடு கூட காத்துக் கொள்ளுகின்ற பொழுது ஆண்டவர் நமக்கு ஒரு பூரணமான ஆசீர்வாதத்தை அவர் கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய நடக்கைகளில் எல்லாம் நாம் அவரை வெளிப்படுத்துகின்ற பொழுது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அது மாத்திரமல்ல, அவருக்கு பயந்து அவருடைய சொல்லுக்கு நாம் கீழ்ப்படுகின்ற பொழுது, அவருடைய கற்பனைகளுக்கு, கட்டளைகளுக்கு, நியமங்களுக்கு, விதிகளுக்கு நாம் கீழ்ப்படுகின்ற பொழுது ஆண்டவர் உங்கள் சந்ததிகளை பூமியிலே பலத்திருக்க பண்ண போதுமானவராக இருக்கிறார்.
பூமியிலே சகல ஆசீர்வாதத்தினாலும் நிரப்ப போதுமானவராக இருக்கிறார். சுவாச வாழ்க்கையிலே நான் அவருக்கேற்ற பரிசுத்தம், அவருக்கேற்ற பயம் நிறைந்த ஒரு அனுபவம், அவருக்கேற்ற ஒரு வாழ்க்கை வாழுகின்ற பொழுது ஆண்டவர் அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை என்ற வார்த்தையின்படியே கர்த்தருடைய நாமத்திற்கு பயந்து வாழுகின்ற உங்களுக்கு, உங்கள் சந்ததிகளுக்கு ஆண்டவர் நிறைவையும் ஆசீர்வாதத்தையும் கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். இந்த மாதத்திலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் பயந்து வாழுவோம். உலகத்தில் உள்ள ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலே சுதந்திரத்துக் கொள்ளுவோம். ஆண்டவர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் விசேஷித்த விதமான ஆசீர்வாதத்தினாலே இந்த மாதத்திலே நிரப்ப போதுமானவராக இருக்கிறார். நம்மை கர்த்தருடைய சமூகத்திலே தாழ்த்தி கொள்ளுவோம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த வேளைக்காக நாங்கள் நம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வருடத்தின் கடைசி மாதத்திலே முதல் தேதியிலே காலை நேரத்திலே சமூகத்திலே வந்து காத்திருக்கிற ஜனங்களுக்காய் ஸ்தோத்திரம். இவர்களை பலப்படுத்துவீராக. இவர்கள் ஒவ்வொரு நாளும் கேட்ட பரிசுத்தத்தோடு கூட காணப்படும்படியாய், இயேசு நாமத்திற்கு பயந்து வாழுகிறவர்களாக காணப்படும்படியாய், அது நிமித்தமான ஆசீர்வாதங்கள் இவர்களை பலமாய் நிரப்பும்படியாய் நாங்கள் வேண்டு நிற்கிறோம். யாரெல்லாம் வார்த்தையை கேட்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் நீர் பரிசுத்தமாக்கிவிடும். அவர்கள் எல்லாரும் நாமத்திற்கு பயந்து வாழ கிருபை தாரும். அவர்கள் எல்லாரையும் நீர் பலமாய் ஆசீர்வதித்தரும். குறைவுகள் இயேசுவின் நாமத்தினாலே நீங்கி போகட்டும். வெறுமை இயேசுவின் நாமத்தினாலே நீங்கி போகட்டும். கர்த்தர் ஆசீர்வாதத்தையும் சமாதானத்தையும் நிறைவையும் உண்டு பண்ணும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய வல்லமை எப்படி செய்கிறபடினாலே நாங்கள் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். கிருபையும் சமாதானம் மகிழ்ச்சியும் ஒவ்வொருவரையும் பலமாய் நிரப்பட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்கேளும் பரிசுத்த பிதாவே, ஆமென், ஆமென். உம்மை நம்பி இருக்கிறேன், இந்த புதிய மாதத்தை தந்த இயேசுவே.